கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 90ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். மோசே இந்த ஜபத்தை எழுதியிருக்கிறார். மோசே ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும், அதை பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள், 5 ஆகமங்களை அவர் சொல்ல எழுதி வைத்திருக்கிறார். பூமியினுடைய ஆரம்பத்திலிருந்து தேவன கர்த்தர் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். மோசேக்கு இந்த காரியங்கள் ஒன்றும் புரியாது, தெரியாது. ஆனால் தேவன கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொன்ன வண்ணமாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதனுடைய நாட்களை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்கிறது, மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். அதிகபட்சமாக பூமியிலே உயிரோடு இருந்த ஒரு மனிதன் என்று சொன்னால் அது மெத்துசலாம் 969 ஆண்டுகள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, யமதேருடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். அதற்கு அடுத்தபடியாக 962 வருடம். அதற்கு அடுத்ததாக ஆதாமை பார்க்கலாம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சேத்தினுடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். கேனான் என்று சொல்லப்படுகிற 14ஆம் வசனத்தில் கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம் அவன் மரித்தான். 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம் அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனேசுடைய நாளெல்லாம் 905 வருடம் அவன் மரித்தான். இப்படி 900 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவனுடைய வாழ்நாளை இங்கே மோசே எழுதி வைத்திருக்கிறார். சாராளுடைய வயது 127 என்று சொல்லி ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாரா 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. 25ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வயதை சொல்லும் பொழுது 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யாக்கோபு இப்படியாய் சொல்கிறார். 47ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம் என்று சொல்கிறார். ஆனால் பார்வோனுக்கு முன்பாக அவர் நிற்கும் பொழுது இப்படியாய் சொல்கிறார், பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாவுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடைய சொன்னான் என்று சொல்வதை பார்க்கலாம். எனவே நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. 900 ஆண்டுகள் வாழ்ந்ததான அந்த வருடங்கள் அப்படியே குறைந்து மோசே 110 வயதுள்ளவராய் மரித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். யோசுவா மோசே 120 வருடம் உயிரோடு இருந்தார் என்பதை பார்க்கலாம். யோசுவா 110 வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்படி வயதுகள் மாறிக்கொண்டே வருகிறது. இப்பொழுது மோசே இப்படியா எழுதுகிறார், ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வயதிலே நாம் கர்த்தரை தேடி கர்த்தரோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட இருக்க முடியும். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வயதிலே கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து அவருடைய சொந்த ஜனமாய் நாம் வாழ்ந்து காட்ட முடித்தினால் நமக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஆங்கிலம் சொல்லும் பொழுது எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நாம் அனுபவிக்கும்படியான கிருபை தருகிறவராக இருக்கிறார்.
கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவருக்காக நாம் வாழ்ந்து காட்டுவோம். சஞ்சலமும் வருத்தம் இருந்தாலும் தேவனை கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இறக்கும் கிருபையான ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்நாட்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் உண்மை தேடி நாங்கள் வாழ்க்கையாக கற்பனை மாற்றி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.